தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் தேர்தல் தொடர்பாக பிப்ரவரி 26, 27 அனைத்து கட்சிகளுடன் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்துகிறார் என தகவல் வெளியாகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பகிரலாம். வணக்கம் கோகிலா. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகம் வர உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அனைத்து கட்சிகள் சார்பிலும் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலானது மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நடக்கலாம் என்று தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் தமிழக தேர்தலையொட்டி வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளானது முடிவடைந்திருக்கிறது. இந்த மாத இறுதியில் இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வருவதற்கான தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தமிழகம் வர உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 26, 27 ஆகிய 2 நாட்களில் அவர் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஆலோசனை கூட்டமானது அனைத்து கட்சிகளுடன் நடப்பதற்கு முன்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், அதே போன்று தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ரமன் ஆகியோர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மார்ச் இறுதி வாரம் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழக சட்டசபை தேர்தலானது நடைபெற உள்ளது என்று ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தேர்தல் தேர்ச்சி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும் பட்சத்தில் பிப்ரவரி மாத இறுதிக்குள் தேர்தல் தேதியை வெளியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 26, 27 தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் என்று நடைபெறும் என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.